திருநெல்வேலியில் பத்திர எழுத்தர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. இருவர் போலீசில் சரணடைந்த நிலையில் கொலைபாதக செயலின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி அருகே ஆணையப்பபுரத்தைச் சேர்ந்தவர் சுந்தர். 37 வயதான இவர் பத்திர எழுத்தராக பணியாற்றி வந்துள்ளார். காலை நேரத்தில் இட்டேரி பகுதியில் சுந்தர் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சுந்தரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து வெட்ட பாய்ந்துள்ளனர். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுந்தர் சுதாரிப்பதற்குள் சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். அடறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததும் அவர்கள் தப்பி ஓடினர். இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சுந்தரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து சுந்தரின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக அங்குள்ள பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதனிடையே பத்திர எழுத்தரை கொலை செய்ததாக கூறி மூலக்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான மணிகண்டன் மற்றும் சுடலை ஆகிய இருவரும் மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முறை தவறிய உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை அரங்கேறியதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட சுந்தருக்கு திருமணமான வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்துள்ளது. இது தொடர்பாக பெண்ணின் உறவினர்கள் பலமுறை எச்சரித்தும் சுந்தர் அலட்சியம் காட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் திட்டமிட்டு அவரை தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் திருமண பந்தத்தை மீறிய உறவால் தான் பத்திர எழுத்தர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.